அதனால் வந்து கடந்த 5 ஆண்டுகளில் நடந்த ஆட்சி அவங்க கொண்டு வந்த திட்டங்கள் யாருமே விமர்சனம் செய்ய முடியாது. அருமையான திட்டங்கள். தமிழ்நாடு வளர்ந்திருக்கிறது என்பதிலே மாற்று கருத்து இல்லை. ஏன்னா முதலமைச்சரே டெல்லியில் நித்தி ஆயோக்கில் போய் பேசியிருக்காரு. தமிழ்நாடு இவ்வளவு இக்கட்டான சூழ்நிலைகளிலும் இந்தியாவிலே 2வது பொருளாதாரமாக இருக்கிறது என்று பெருமையாக பேசியிருக்கிறார். திருமாவளவன் அவர்களை வந்து நீங்க விமர்சிச்சது வந்து 2 எம்எல்ஏக்களை வச்சுட்டு முதலமைச்சர் ஆகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு நீங்க அந்த விமர்சிச்ச துணியை வந்து ஒரு சாதிய ஆதிக்க மனநிலையிலிருந்து விமர்சிச்சீங்க. நான் ஜெயிச்ச உடனே பதவியேற்ற உடனே தமிழ்நாடு பூரா பெண்கள் வந்து பஸ் பேருந்துகள்ல இலவசமா பயணிக்கலாம், எல்லா பேருந்துகள்லையும் அவர் தான் சொன்னார். இருந்தாலும் கூட யாரும் வந்து அதை பத்தி பேசல. 6 மாத கால அவகாசம். ஆனால் நீங்க வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, பாலியல் பிரச்சனைகள், பெண்களுக்கான பாதுகாப்பு, இது மாதிரி விஷயங்களை இன்னைக்கு வந்து டெய்லி ஒரு ஆள் வந்து பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தப்படுறாங்கன்னா இது 6 மாசம் பேசாம மொத்தமா எவ்வளவு பேர் பண்ணப்பட்டாங்களோ 6 மாசம் கழிச்சு அதை பேச முடியுமா? பயிர்க்கடன் தள்ளுபடிங்கிறது இப்ப வந்து இவங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு கேள்வி இருக்கு. ஒரு அரசாங்கத்தில் நீங்க பங்குல இருக்கிறப்ப எதுக்காக பங்கு எடுக்கிறோம்? அரசாங்கத்தினுடைய முடிவுகள்ல நமக்கும் ஒரு பங்கு வேணும், நம்மளை கேட்கணும். அப்ப அரசாங்கத்தினுடைய முடிவுகள் எல்லாம் உங்களை கேட்காமே எடுத்தா பவரை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? இந்தியா கூட்டணியில காங்கிரஸை தூக்கி பிடிச்சதே திமுக தான். நானும் இந்தியா கூட்டணியில் ஒரு கட்சி தலைவர்கள் முறையில் எல்லா இந்தியா கூட்டணி மீட்டிங்க்கும் நானும் போயிருக்கிறேன். அவர் வந்து எப்போவுமே காங்கிரஸ் கட்சியை விட்டு கொடுத்ததே கிடையாது. வட மாநிலங்களில் இருக்கிற பல கட்சிகள் காங்கிரஸுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுத்தாலும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் எப்போதுமே அதை விட்டு கொடுத்தது கிடையாது. 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். விகடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய தலைவர் திரு ஈஸ்வரன் அவர்கள் தான் சந்திக்கிறோம். சார் வணக்கம். 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 சொல்லுங்க. திமுக கூட்டணி தொடர்பான உங்களுடைய பேச்சு தான் சமூக ஊடகங்களில் அதிக அளவில் பகிரப்படுது. ரொம்பவே காட்டமாக பேசியிருந்தீங்க. திமுகவினரே பேச தயங்கக்கூடிய விஷயம் இல்லை, பேசாத ஒரு விஷயத்த ரொம்ப கடுமையாக முன் வச்சுருந்தீங்க. கூட்டணிகள் சார்ந்த ஒரு பேச்சு. அந்த அளவுக்கு உங்களுக்கான கோபம் என்ன காரணம்? இது திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுடைய ஆதங்கம், அவர்களுடைய அந்த உள்ள வெளிப்பாடு. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேடையிலே அதை நாம் பேசியிருக்கிறோம். ஆனால் அவங்களுடைய ஆதங்கத்தை தான் நாம் அந்த நேரத்தில் வெளிப்படுத்தி இருக்கிறோம். எதுவும் பொய்யானதல்ல, யதார்த்தத்தை தான் நாம் அதில் பேசியிருக்கிறோம். திமுகவை சேர்ந்த ஒருவர் பேசியிருந்தா அது இந்த அளவுக்கு இதாக இருக்காது. நீங்கள் ஒரு மாற்று கட்சி, கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய ஒரு கட்சி தான். கிட்டத்தட்ட ஒரு திமுக தொண்டர் மாதிரியே ஒரு ஆவேசமாக பேசியிருக்கீங்க. இல்லை, திமுக ஒருவேளை அவங்க மறுபடியும் கூட்டணிக்கு வருவாங்கன்னு நினச்சிட்டு இருக்கலாம். இப்போ நமக்கு அது மாதிரி ஒரு எண்ணங்கள் இல்லைல்ல. என்ன உண்மையோ அதை நம்ம வந்து அந்த மேடையில் அந்த தொண்டர்களுக்கு உண்மையிலேயே இது வந்து ஒரு மருந்து தடவன மாதிரி இருந்தது. உண்மையிலேயே நான் பார்த்தேன். நான் பல மாவட்டங்களிலிருந்து அலைபேசியிலும் அழைத்து அதை சொல்லுகின்றார்கள். ஆனால் இது வந்து அவங்களும் எதிர்பார்த்தது தானே. அதாவது கூட்டணியில் இருந்த கட்சிகளும் கண்டிப்பாக வந்து அவர்களுடைய அந்த நிலைப்பாடு விமர்சிக்கப்படும் அப்படிங்கிறது எதிர்பார்த்தவங்க தான். அதில் என்ன சந்தேகம் இருக்கு? இப்போ திமுக இவங்க மீண்டும் கூட்டணிக்கு வருவாங்கன்னு நினைக்கலாம், அப்படி ஒரு சிலர் நினைக்கலாம். அதனால வந்து அதுக்கு தகுந்த மாதிரி கூட போகலாம். பட் நம்முடைய வெளிப்பாடுங்கிறத நம்ம யதார்த்தத்தை வெளிப்படுத்துகிறோம். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது, அதாவது இப்போ போன கூட்டணி கட்சிகள் அவர்கள் ஆட்சியில் பங்கேற்கவில்லை. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருக்கும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தை அவர்கள் விமர்சித்திருக்கிறார்கள். அதே போல் எதிராக நாங்களும் விமர்சித்திருக்கிறோம். சட்டமன்றத்திலேயே எதிரணியிலே அமர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியினுடைய செயல்பாடுகளை விமர்சித்திருக்கிறோம். அதே போல் ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்களும் ஆட்சிக்கு எதிராகவும் நாம் செய்திருக்கிறோம். ஆனால் வந்து இன்னைக்கு வந்து அப்படி அல்ல. இந்த சூழ்நிலை வந்து அவங்க வந்து ஆட்சியில் பங்கேற்றிருக்காங்க. அப்போ வந்து இந்த ஆட்சியில் இந்த ஆட்சியாளர்கள் செய்கிற அத்தனை தவறுகளுக்கும் நல்லதுகளுக்கும் அவர்களுக்கும் பொறுப்பு இருக்கிறது. ஏன்னா ஒன்றா அவங்க ஆட்சியில் பங்கில் இருக்கிறார்கள், அல்லது அந்த ஆட்சி இவர்களுடைய ஆதரவால் இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது பங்கு நிறைய இருக்கிறது. இப்போ நான் இன்றைக்கு காலையில் கூட தொலைக்காட்சியில் பார்த்தேன், கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வீரபாண்டியன் அவர்கள் வருகிற 29ஆம் தேதி இந்த பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று போராட்டம் நடத்தப் போகிறார்கள் என்று நான் பார்த்தேன்.
அவர்களால் தான் அந்த ஆட்சி நடக்கிறது. அதாவது நீங்க ஒரு ஆட்சியில கூட்டணியில இருப்பது வேறு. இப்போ உங்களால் தான் அந்த ஆட்சி நிற்கிறது. நீங்களே முதலமைச்சரிடத்தில் போய் பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யவில்லை என்று சொன்னால் எங்களுடைய ஆதரவை பரிசீலிப்போம்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும். அது த்ரெட் பண்ற மாதிரி ஆயிராதா? எந்தவித நிபந்தனையும் இல்லாம தானே ஆதரவு கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லை, நிபந்தனை இல்லாம ஆதரவு கொடுத்தா இப்ப ஆர்ப்பாட்டம் பண்றாங்கல்ல, அப்ப ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடாது இல்ல. இல்ல ஆதரவு கொடுக்கும் போதே மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளுக்கு நாங்கள் போராடுவோம், குரல் எழுப்புவோம். மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளை தீர்க்கிறது முயற்சியா அல்லது ஆர்ப்பாட்டம் பண்ணி அதை வந்து ஒரு விளம்பரப்படுத்திக்கிறது முயற்சியா? இப்ப நீங்க சொல்ற மாதிரி ஆர்ப்பாட்டம் பண்ணி நாங்க விளம்பரப்படுத்திக்கிறோம்னா நீங்க சொல்றது கரெக்ட். ஆனா அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணணும்னா அவங்க தீர்வு காணுற இடத்தில் இருக்கிறார்கள். அந்த ஆட்சிக்கு அவர்கள் ஆதரவளித்திருக்கிறார்கள். அவர்களுடைய ஆதரவின் காரணமாகத்தான் ஆட்சி நடக்கின்றது. அப்ப இவர்கள் கண்டிப்பாக முதலமைச்சரை சந்தித்து அதற்கான தீர்வை, விவசாயிகளுக்கான தீர்வை பெற்றுவிட முடியும். ஆர்ப்பாட்டம் பண்றதுனால அது என்ன ஆயிரப்போகுது? இவங்களுக்கான ஒரு விளம்பரம் தான் கிடைக்குமே ஒழிய அதுக்கு தீர்வு வராது. மக்கள் நினைப்பாங்கல்ல, ஏன் வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் போய் அங்க போய் சொல்லி ஏன் இந்த பிரச்சனையை தீர்க்க? ஏன்னா இவங்க ஆதரவுல அந்த ஆட்சி இருக்கிறப்ப அந்த அவர்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுக்கும் இவங்களும் காரணமாகிறார்கள். மக்கள் பார்ப்பாங்க இல்லையா, மக்களுக்கு வந்து ஆட்சியில பங்கு, அங்க வெளியிருந்த ஆதரவு, இதெல்லாம் வந்து ஒரு விவசாயிக்கு தெரியாது. இவங்களும் ஆட்சியில கூட்டணியில் இருக்கிறார்கள். அப்ப இவர்கள் அதை தீர்த்து வைக்கலாமே. அப்ப வந்து ஒருவேளை, அதாவது கண்டிப்பாக இந்த பயிர்க்கடனுக்கான அந்த கடன் தள்ளுபடியை அறிவித்த பொழுதே கூட்டணியில் இருக்கிற கட்சிகளை அவர்கள் ஆலோசித்திருக்க வேண்டும், அரசு ஆலோசித்திருக்க வேண்டும். அப்படி ஆலோசித்தும் கூட இவர்கள் அதை ஒப்புக்கொண்டு இதை வெளியிட்டிருந்தார்கள் என்று சொன்னால் இவர்களுடைய தவறு. இப்போ வரையும் கம்யூனிஸ்ட் கட்சி நாங்க வந்து தாவேகா கூட கூட்டணியில இருக்கோம்னு அறிவிக்கவே இல்லையா? அப்படி இருக்கும்போது நீங்க எதன் அடிப்படையில கூட்டணி கட்சியினர் வந்து ஆலோசனை பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்றீங்க? நீங்க பாருங்க, அதாவது கூட்டணியில இருக்கிறோம்னு அறிவிக்கிறது அப்படிலாம் இல்லை. அந்த ஆட்சிக்கு ஆதரவு அளித்திருக்கிறீர்கள். ஆதரவளிக்கும் பொழுது அந்த ஆட்சி எடுக்கிற ஒவ்வொரு நடவடிக்கைக்கும் நீங்களும் பொறுப்பு. இல்ல இப்ப உங்களுடைய கருத்து, இந்த கூட்டணி கட்சிகள் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்ததே தவறு அப்படின்றதுதான் உங்களுடைய நிலைப்பாடா? இல்லை, நான் தவறுன்னு சொல்லலை, அது அவர்களுடைய நிலைப்பாடு. அவர்கள் தவறுன்னு நான் சொல்லலை. நான் என்ன சொல்றேன், பயிர்க்கடன் தள்ளுபடியை அரசு அறிவித்த பொழுது இவர்களிடத்திலே ஆலோசித்திருக்க வேண்டும். இவருடைய ஆதரவோடு ஆட்சி நடக்கிறது. இப்ப இவர்களும் பொறுப்பாகிறார்கள். இவங்க வந்து அதுல அமைச்சராகாமல் இருக்கலாம், ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு அது வந்து தாவேகா கொடுத்த வாக்குறுதி தானே, கம்யூனிஸ்டுகள் கொடுத்த வாக்குறுதி இல்ல, தேர்தலுக்கு பிறகான கூட்டணி தானே. அந்த அதாவது பாருங்க, அந்த வாக்குறுதியை வச்சுதான் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அந்த ஆட்சியைத்தான் இவர்கள் இப்போது ஆதரிக்கிறார்கள். அப்ப இவர்களுக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது. இப்ப வந்து அப்ப என்ன, தேர்தல் வாக்குறுதிகளை எதை நிறைவேற்றினாலும் இவங்க எங்களுக்கு பொறுப்பு இல்லைன்னு சொல்லிடுவாங்களா? அது தாவேக்காருடைய வாக்குறுதி. அப்ப எதுவுமே வராதா? அப்ப பெண்களுக்கு 2500 வராது, பேருந்துகள்ல இலவச பயணம் வராது. அப்ப வந்து கம்யூனிஸ்டுகள் எதுவுமே கேட்க மாட்டாங்க. தாவேகா ஆட்சிக்கு வந்து 1 மாதம் தான் ஆயிருக்கு, அதுக்குள்ள எல்லா வாக்குறுதிகளையும் நிறைவேற்றணும் அப்படின்னு ஒரு கேட்கல, நெருக்கடிய அதை கேட்கல. இப்ப ஏன் இந்த பிரச்சனை வந்தது? பயிர்க்கடன் வந்து 6 மாசத்துக்கு அவங்க வந்து அறிவிக்கலனா கூட யாரும் கேட்க போறதில்ல. இப்ப அறிவிச்சதுதான் பிரச்சனை. எந்த புரிதலும் இல்லாமல் அந்த பயிர்க்கடனை தள்ளுபடி செய்திருக்கிறார்கள். தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு விவசாயிகள் போராட்டம் செய்கிறார்கள். அதற்கான பதிலோ அதற்கான ஒரு விவரமோ அரசாங்கத்திலிருந்து எதுவும் வரவில்லை. அப்ப கூட்டணியில இருப்பவர்களுக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது. ஏன் இப்ப கம்யூனிஸ்ட் வந்து போராட்டம் பண்றாங்க? அது தவறுன்னு தானே போராட்டம் பண்றாங்க. அப்ப வந்து மக்களுக்கு அந்த எதிர்பார்ப்பு இருக்கும்ல. அதாவது கம்யூனிஸ்டுகள் மேல் எனக்கு இருக்கிற மரியாதை எப்பொழுதும் இருக்கிறது, அதுல எந்த தவறும் கிடையாது. ஆனால் கண்டிப்பாக இவர்கள் இனியாவது அந்த அறிவிப்புகளை, முக்கியமான அறிவிப்புகளை, மக்கள் சார்ந்த அந்த அறிவிப்புகளை அறிவிக்கும் பொழுது இவர்களிடமும் ஒரு வார்த்தை கேட்க வேண்டும், ஆலோசிக்க வேண்டும். ஏன்னா வந்து ஒரு கூட்டணியில கம்யூனிஸ்டுகள் இருக்கிற அனுபவம் தாவேக்காக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்ப இந்த அனுபவத்தை அவர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எப்படி இவர்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை அவர்கள் ஆதரவுக்கு பயன்படுத்துகிறார்களோ அதே போல கம்யூனிஸ்டுகளுடைய அந்த அனுபவத்தையும் தாவேக்கா பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்ப கண்டிப்பாக பயிர்க்கடன் தள்ளுபடியை இப்படி அறிவிக்கிறோம் என்று சொல்லி இருந்தால் கம்யூனிஸ்ட் கட்சிகள் கண்டிப்பாக ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டார்கள். இப்ப கம்யூனிஸ்டுகள் வந்து முறையா திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள்ட்ட முறையா வந்து பேசி அவருடைய ஒப்புதலோட தானே போய் ஆதரவு கொடுத்தாங்க. அப்படியான சூழல்ல நீங்க கடுமையா
விமர்சிச்சிருக்கீங்க. திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட தலைவர் திருமாவளவன் அவர்களும் சந்திச்சுட்டு தான் அங்க போய் ஆதரவு கொடுத்தாரு. அப்படியான சூழல்ல பாருங்க, நீங்க 2 பேருடைய ஆதரவையும் கடுமையா விமர்சிச்சிருக்கீங்க. கம்யூனிஸ்டுகள் எப்படி ஆதரவு கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியாது. அவங்க ஆதரவு கொடுத்ததை நான் விமர்சிக்கல. அவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டினுடைய செயலாளர். அவர் என்ன சொன்னார்? திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தமிழ்நாட்டிலே இல்லை என்று சொன்னார். அதைத்தான் நான் விமர்சித்தேன். நீங்கள் அதை நன்றாக பார்த்தீர்கள்னா தெரியும். அவர்கள் ஆதரவு கொடுத்ததையோ இதையெல்லாம் நான் விமர்சிக்கலை. அது அவர்களுடைய நிலைப்பாடு, அவர்கள் கட்சிகளுடைய நிலைப்பாடு. அதை பற்றி நாம் விமர்சிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி தமிழ்நாட்டிலே இல்லை என்று அவர் எப்படி சொல்ல முடியும்? நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம். இப்போ எனக்கு பங்கு இருக்கா இல்லையா? அதில் நான் இன்னும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் நான் இருக்கிறேன். ஸோ அப்படி நாங்களும் சட்டமன்ற உறுப்பினர் வச்சிருக்கிறோம். அப்படி இருக்கிறப்ப திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி இல்லை என்று அவர் எப்படி சொல்ல முடியும்? கூட்டணினே ஒண்ணு இல்ல அப்படின்றத உங்களை அவர் சொன்னது நீங்க நல்லா உங்களுக்கு திமுக கூட்டணினே ஒண்ணு இல்ல அப்படின்னு அப்படி எப்படி சொல்ல முடியும்? அது உங்களை நாங்க திமுக கூட்டணியில இல்லைன்னு அவர் சொல்லலாம். திமுக கூட்டணியில நாங்க இருக்கோம். அப்படி இருக்கிறப்ப கம்யூனிஸ்டுகள் நாங்க இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். இப்ப வீரபாண்டியன் சொல்லியிருக்காரு, கம்யூனிஸ்ட் கட்சி அதாவது சிபிஐ இப்ப கூட்டணியில திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இல்லை, திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் நாங்கள் இல்லை என்று சொல்லி இருக்கிறார். அது விமர்சிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆனா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியே தமிழ்நாட்டில் இல்லை என்று எப்படி சொல்ல முடியும்? கட்சி இருக்கு, தேமுதிக இருக்கு, இதெல்லாம் பண்ணாம அதை சொல்லி மனிதநேய மக்கள் கட்சி இருக்கு, மனிதநேய ஜனநாயக கட்சி இருக்கு, இன்னும் அதிமுக வெளியே போகல. அப்ப திமுக கூட்டணி இருக்குல்ல. திமுக கூட்டணியே இல்லை என்று அவற்றை கேட்டாவே அவரே ஒத்துக்குவாரு. ஏதோ தவறி சொல்லிவிட்டேன் என்று கண்டிப்பாக அவரே ஒப்புக்கொள்வார். ஏன்னா அதுதான் நம்ம விமர்சிச்சது. அதுதான் நாங்க கூட்டணி அது அந்த தார்மீக உரிமை எனக்கு இருக்குல்ல. ஏன்னா அந்த கூட்டணி இருக்குது, நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம். ஒரு கூட்டணியில் இருக்கிற ஒருவர் அது இருக்கிறது என்று சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. திருமாவளவன் அவர்களை நீங்க விமர்சிச்சது 2 எம்எல்ஏக்களை வச்சுட்டு முதலமைச்சர் ஆகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு நீங்க அந்த விமர்சிச்ச துணியை ஒரு சாதிய ஆதிக்க மனநிலையில இருந்து விமர்சிச்சீங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. துணிங்கிறதெல்லாம் உங்களுடைய பார்வை, துணிங்கிறதெல்லாம் உங்களுடைய பார்வை. ஒரு அரசியல் இயக்கமாக நாம் என்ன செய்தார்களோ, ஏன்னா அவர் தான் சொன்னார் என்னை முதலமைச்சர் ஆகிறதுக்கு பேசிக்கிறதா நான் கேள்விப்பட்டேன், முயற்சிகள் நடந்தது என்கிட்ட 3வது மனிதர்கள் சொன்னார்கள் அப்படின்லாம் அவர் தான் சொன்னார். நம்ம ஏதோ ஏசியத்திலேயோ இதை எங்கேயாவது பார்த்துட்டோம், நம்ம சமூக வலைதளத்தில் பார்த்துட்டோம் சொல்லலை. அவர் தான் சொன்னார் என்னை ஆனால் இப்போ 2 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு ஒரு முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறதோ, அப்படி ஒரு முயற்சி நடந்திருந்தாலோ அது தவறு தானே. அந்த தவறை ஏன் நான் சுட்டி காட்டக்கூடாது? ஒரு அரசியல் கட்சியாக அதை விமர்சிக்க வேண்டிய உரிமை எனக்கு இருக்கிறது. அப்படியான ஒரு முயற்சி நடந்தது. அப்படியான முயற்சி நடந்தாலும் அதுல உங்களுக்கு உடன்பாடு இல்லைன்றீங்க. முயற்சி நடந்திருந்தால் அது தவறுதான். முயற்சி நடந்திருந்தால் அவர் தவறுதான். ஆனால் அதாவது திமுக, அதிமுக, விடுதலை சிறுத்தைகள் இதுல திமுகவோ அதிமுகவோ அப்படி ஒரு முயற்சி நடந்ததுன்னு யாருமே சொல்லல. அவங்க சொல்லலை. சொன்னது இவர் மட்டும்தான். அப்படி ஒரு முயற்சி நடந்ததுங்கிறத பொது வெளியில சொன்னது இவர் தான். நீங்க சொன்ன திருமாவளவன் அவர்கள் இந்த 2 கருத்துக்களையும் தான் சொன்னாரு. ஒரு பக்கம் திமுக ஆதரவுல அதிமுக ஆட்சி அமைப்பதற்கான முயற்சிகள் நடந்துச்சு, இன்னொரு பக்கம் தன்னை முதலமைச்சர் ஆக்குறதுக்கான ஒரு முயற்சி. 2யுமே அவர் சொல்றாரு. அப்ப ஒன்ன மட்டும் அவர் 2யுமே வதந்தின்னு நீங்க கடந்து போயிருக்காங்க. பாருங்க, வதந்தினா அவர் தன்னை பற்றி சொல்றது எப்படி? நான் என்ன பத்தி சொல்லும் போது அதை நீங்க வதந்தின்னு எடுத்துப்பீங்களா? அவர் சொன்னது என்ன பத்தி ஒரு நிலைப்பாட்டை சொல்றேன், அப்ப நீங்க எப்படி வதந்தின்னு எடுத்துப்பீங்க? அவரை பற்றி ஒரு நிலைப்பாடு சொல்லுகிறார், அவரை உள்ள இன்வால்வ் பண்ணி அதை சொல்றாரு. அப்ப அதை நம்ம அதை கேட்கிறோம், அவ்வளவுதான். அது நியாயமானு கேட்கணும். இப்ப இந்த அதிமுக ஆட்சி அமைக்க நாங்க அது வதந்தியா நீங்க கடந்து போயிருவீங்க. அவங்களே ஒத்துக்காதப்ப என்ன பண்ண முடியும்? இப்ப இதுல கூட அந்த விடுதலை சிறுத்தைகள் ஆக்கிறேன்னு சொன்னதுல கூட திமுக அதிமுக இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இல்லைன்னு சொல்லிட்டா விட்டுறணும். CV சண்முகம்லாம் வெளிப்படையா சொன்னாரே, எது அதிமுக ஆட்சி அமைக்கிறது ஒரு முயற்சி நடந்து. அப்படி ஒரு முயற்சி நடந்திருந்தால் தவறு என்னுடைய நிலைப்பாடு. அப்படி அவங்க 2 பேரும் ஒத்துக்காதப்ப அதுக்கு மேல அதுல பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை. இப்ப மற்றபடி அமைச்சரவைகள்ல இவங்க பங்கு பெற்றதோ, அவங்க அதிகாரத்துல இருக்கிறதோ, ஆதரவு கொடுத்ததோ, அமைச்சரவையில் பங்கு பெற்றதோ நான் அதை பத்திலாம் ஒன்றும் சொல்லலை. ஆனால் இந்த அரசு செய்கிற நல்லவைகளுக்கும் நீங்கள் கிரெடிட் எடுத்துக்கலாம், நீங்கள் பொறுப்பு. அது செய்கிற தவறுகளுக்கும் நீங்கள் பொறுப்பு. நீங்கள் அது தாவேக்கா, அவங்களுடைய கொள்கை, அவங்களுடைய தேர்தல் அறிக்கை அப்படின்லாம் சொல்ல முடியாது.
நீங்களும் தான் பொறுப்படுத்திக்கணும். திமுக கூட்டணி இன்னும் இருக்கு அப்படிங்கிறதா உங்களோட நிலைப்பாடு. திமுக கூட்டணியுடைய அடுத்த கட்ட செயல்பாடா என்ன இருக்கும்? ஏன்னா உள்ளாட்சி மன்ற தேர்தல்லாம் வரப்போகுது. அவங்களுடைய அடுத்த கட்ட செயல்பாடு என்ன இருக்கும்? ஏன்னா இந்த ஆட்சி இன்னும் 6 மாதத்துக்கு கூட நீடிக்காது அப்படின்ற ஒரு குரல் தொடர்ந்து திமுக தலைவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு. அது அவங்களுடைய நிலைப்பாடு. கூட்டணி கட்சிகள் என்ன செய்ய போறீங்க அப்படின்னா, எங்கள் கூட்டணியினுடைய தலைவர் இதுவரைக்கும் கூட்டணி கட்சிகளை அழைத்து இதுவரைக்கும் இன்னும் பேசவில்லை. பேசினாதான் அந்த நிலைப்பாடு நமக்கு தெரியும். இந்த ஆட்சி 5 ஆண்டுகள் நடக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். 5 ஆண்டுகள் கண்டிப்பாக நடக்க வேண்டும். அவர்கள் சொன்னது போல நாங்கள் ஊழல் இல்லாத லஞ்சம் இல்லாத ஒரு ஆட்சியை தருகிறோம் என்று சொல்லி அப்படி ஒன்று நடந்தால் முதலிலே வரவேற்கக்கூடியவன் நானாக இருப்பேன். ஏன்னா அப்படி ஒன்று நடக்க வேண்டும் என்று நினைப்பவன். 5 ஆண்டுகள் சட்டமன்ற தொகுதியிலே ஒரு சட்டமன்ற உறுப்பினராக நான் நேர்மையாக நடந்தவன். ஒருவர் கூட என்னை விரல் விட்டு சொல்லிவிட முடியாது நான் தவறு செய்தேன் என்று. அப்படி இருக்கும் பொழுது ஒரு ஆட்சி இன்றைக்கு அதையெல்லாம் இல்லாமல் நேர்மையாக நடக்கிறோம் என்று சொன்னால், அப்படி நடந்தால் வரவேற்கக்கூடியவன் நானாக இருப்பேன். இந்த ஆட்சி 5 ஆண்டுகள் நடக்கணும்னு விரும்புகிற நீங்க, உங்க கூட்டணி கட்சியோட தலைவர் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இந்த ஆட்சி வந்து ஒரு 6 மாதம் கூட நீடிக்காது அப்படின்னு சொல்லும்போது அதற்கான எதிர்கருத்துக்களை நீங்க அது அவங்களுடைய நிலைப்பாடு. அது ஒரு கட்சியினுடைய நிலைப்பாடு, அவர்களுடைய நிலைப்பாடு. எங்களுடைய நிலைப்பாடு, என்னுடைய நிலைப்பாடு என்பது புதுசா ஒரு ஆட்சி வந்திருக்கு. கண்டிப்பா வந்து அதை வந்து நம்ம வந்து வரவேற்கிறோம். ஆனா வந்து நல்லது நடக்கணும். ஆனா இப்போ வந்து கரண்ட் கட்டு, நிறைய இடத்துல தண்ணீர் பிரச்சனை, குடிதண்ணீர் பிரச்சனை, இன்னைக்கு மேட்டூர் அணையை திறந்திருக்கணும், மேட்டூர் அணையை திறக்கல. இப்படி பல பிரச்சனைகளை இன்னைக்கு வந்து சந்திச்சு போயிட்டு இருக்கிறோம். அதனால வந்து கடந்த 5 ஆண்டுகள்ல நடந்த ஆட்சி, அவங்க கொண்டு வந்த திட்டங்கள் யாருமே விமர்சனம் செய்ய முடியாது. அருமையான திட்டங்கள். தமிழ்நாடு வளர்ந்திருக்கிறது என்பதிலே மாற்று கருத்து இல்லை. ஏன்னா முதலமைச்சரே டெல்லியில் நித்தி ஆயோக்கில் போய் பேசியிருக்காரு. தமிழ்நாடு இவ்வளவு இக்கட்டான சூழ்நிலைகளிலும் இந்தியாவிலே 2வது பொருளாதாரமாக இருக்கிறது என்று பெருமையாக பேசியிருக்கிறார். அது எப்போ வந்தது? இந்த 1 மாசத்துல வந்தது அல்லவே. அதனால அந்த வளர்ச்சி என்பது வந்திருக்கிறது. அதை யாரும் விமர்சனம் செய்ய முடியாது. அதுக்காக கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழக முதலமைச்சராக இருந்தால் அதனுடைய தலைவரை பாராட்டி தான் ஆக வேண்டும். அதுவே பாராட்டு தான். இன்றைய முதலமைச்சரே டெல்லியிலே பாராட்டி விட்டு தான் வந்திருக்கிறார். ஆனால் ஒரு வளர்ந்த மாநிலத்தை இன்றைக்கு முதலமைச்சர் ஆகி இருக்கிறார். அதுக்கு மேல வளர்ச்சியை கொண்டு போறதுக்கு திட்டங்கள் வேண்டும். இல்லை, இப்போ இது மாதிரியான விமர்சனங்களை முன்வைக்கும் போது 6 மாதம் வரையும் நாங்கள் வந்து காத்திருப்போம், இந்த ஆட்சி வந்து எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம், அதற்கு பிறகுதான் விமர்சிக்க ஆரம்பிப்போம்னு திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து அதற்கான ஸ்பேஸே கொடுக்காம விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாமே புதியவர்கள், நிர்வாகத்துக்கு புதியவர்கள், அரசியலுக்கு புதியவர்கள். ஆனால் அவங்கள வந்து இப்படியான ஒரு நெருக்கடி கொடுக்குறாங்க திமுக கூட்டணி கட்சிகள் அப்படின்ற ஒரு விமர்சனத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது புரிஞ்சுக்கணும், அவங்களுக்கு அந்த எல்லாத்துக்குமே அந்த புரிதல் வேணும். அதாவது 6 மாதங்கள் விமர்சனம் செய்ய மாட்டோம்னா தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு 6 மாத கால அவகாசம். அதை பற்றி யாரும் பேச மாட்டார்கள். இப்போ யாருமே கேட்கலையே. யாராவது 2500 ஏன் இப்போவே கொடுக்கலன்னு கேட்டாங்களா? அல்லது பேருந்தில் அவர் தான் பிரச்சாரத்தில் சொன்னார், நான் ஜெயிச்ச உடனே பதவியேற்ற உடனே தமிழ்நாடு பூரா பெண்கள் வந்து பேருந்துகளில் இலவசமாக பயணிக்கலாம், எல்லா பேருந்துகள்லையும் அப்படின்னு அவர் தான் சொன்னார். இருந்தாலும் கூட யாரும் வந்து அதை பற்றி பேசலை. 6 மாத கால அவகாசம். ஆனால் நீங்கள் வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, பாலியல் பிரச்சனைகள், பெண்களுக்கான பாதுகாப்பு, இது மாதிரி விஷயங்களை இன்னைக்கு வந்து டெய்லி ஒரு ஆள் வந்து பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தப்படுறாங்கன்னா இது 6 மாதம் பேசாம மொத்தமாக எவ்வளவு பேர் பண்ணப்பட்டாங்களோ 6 மாதம் கழிச்சு அதை பேச முடியும். இதை பற்றி பேசும்போது தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்ன விளக்கம் கொடுக்குறாருன்னா, திமுக ஆட்சி காலத்தில் கஞ்சா போதைப் பொருட்களை வந்து பெரிய அளவில் வளர்ந்துருச்சு, உடனே வந்து எங்களை கட்டுப்படுத்த சொன்னால் நான் என்ன பண்ண முடியும், என் மேலே பழி போடுறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை சொல்கிறாரு. இல்லை, அதாவது எப்படின்னா, நீங்கள் வந்து இன்னுமே வந்து போன ஆட்சி மேலே நம்ம வந்து குற்றம் சொல்லிட்டு இருக்க முடியாது. இப்போ வளர்ச்சியை பொறுத்தளவுக்கு நீங்களே பாராட்டிட்டு வந்துட்டீங்க. கண்டிப்பாக பாராட்டு. இன்றைய முதலமைச்சரையும் பாராட்டு. உண்மையை வந்து யதார்த்தமாக அங்கே வந்து பேசிட்டு வந்திருக்கு. இல்லை அது தவிர்த்து கூட இருக்கலாம். தமிழ்நாடு இன்றைக்கி வந்து 2வது பொருளாதாரமாக இருக்கிறது என்று சொன்னால் கடந்த ஆட்சிகளுக்கான பாராட்டு தான் அது. அதுக்காக வந்து அவரை வந்து கண்டிப்பாக பாராட்டலாம். ஆனால் வந்து இதெல்லாம் வந்து போன ஆட்சியில் அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்க என்றல்ல. அது வந்து இன்னைக்கு காவல்துறை உங்கள் கையில் இருக்கிறது. நீங்கள் நினைத்தால், உத்தரவிட்டால் ஒரே நாளிலே நீங்கள் அதை கண்டிப்பாக அந்த பிரச்சனைகள்லேருந்து தமிழ்நாட்டை காப்பாற்றி விட முடியும். இன்னும் ஒருபடி மேலே போய் நான் சொல்லுகிறேன். அதாவது நீங்கள் தேர்தல் நேரத்திலே வீட்டில் இருக்கிற குழந்தைகள் எல்லாம் அவர்களுடைய பெற்றோர்களிடத்திலே, தாத்தா பாட்டி இடத்திலே
நீங்கள் ஓட்டு போட வேண்டும் என்று கேட்க வேண்டும் என்று கேட்டீர்கள். நிறைய இடத்துல அது நடந்திருக்கிறது. அதை நாங்களும் யதார்த்தமாக பார்த்தோம். நீங்கள் வந்து இன்னைக்கு வந்து அதே மாதிரி திருப்பி இன்னைக்கு ஃபாலோ பண்ணலாமே. அது ஒரு வெற்றி மாடலாக மாறி இருக்கு. அப்போ நீங்கள் அதே ஃபாலோ பண்ணலாமே. தேர்தல் நீங்கள் வந்து தேர்தல் நேரத்தில் அதை பண்ணுறது கூட இன்னைக்கு வந்து வழக்காக போயிட்டு இருக்குது. அது சரியா, குழந்தைகளை பயன்படுத்தலாமா அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு வந்து போதைப் பொருளோ அல்லது டாஸ்மாக்லேயோ அந்த வீட்டில் இருக்கிற பெற்றோர்களோ அந்த வீட்டில் இருக்கிற ஆண்களோ பெண்களோ அதை வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு அந்த குழந்தைகள் வீட்டில் சொல்லலாம் இல்லையா? அதை அந்த குழந்தைகள் மூலமாக, குழந்தைகள் தான் அம்பாசிடர் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த குழந்தைகளுக்கு இவர் ஒரு கோரிக்கை வைக்கலாமே. நீங்கள்லாம் வந்து வீட்டில் சொல்லுங்க, உங்கள் அப்பா அண்ணன் யார் வீட்டில் இருந்தாலும் டாஸ்மாக் கடைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுங்க, போதைப் பொருளை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்க, அது கோரிக்கை வைக்கலாமே. இப்படி கோரிக்கை வச்சா அன்னைக்கே தமிழ்நாடு பூரா எல்லாரும் எல்லா வீட்லேயும் எல்லா குழந்தைகளும் பேச போகிறாங்க. எப்படி வந்து குழந்தைகள் பேச்ச கேட்டு ஓட்டு போட்டாங்களோ அதே மாதிரி குழந்தைகள் பேச்சு கேட்டு போதைப் பொருள் பயன்படுத்துறதை நிறுத்திட போகிறாங்க. அப்படி விற்பனை எங்கே நடக்கும்? இல்லை, திமுகவும் திமுக கூட்டணி கட்சிகளும் விஜய் அவர்கள் வந்து குழந்தைகள்கிட்டலாம் ஓட்டு கேட்குறாரு, இதெல்லாம் எடுபடாது அப்படின்னு பேசின ஒரு காலம் போய் இப்போ குழந்தைகள் மூலமாக பிரச்சாரத்தை முன்னெடுங்க அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்கீங்களா? இல்லை, அதை சொல்லலை. அதாவது அவங்க அப்படி பண்ணதுனால அது வந்து ஒரு வெற்றி மாடலாக கூட மாறி இருக்கிறது தான் நான் சொல்கிறேன். அதாவது எவ்வளோ ஓட்டுகள் அது வாங்கி தந்தது அப்படிங்கிறது இல்லை, ஆனால் ஓட்டுகளை வாங்கி தந்துருக்கு. அதில் வந்து மாற்று கருத்தே இல்லை. இப்போ நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தலாமே, அதில் தவறு இருக்குது. நார்மலாக பல பேர் மீட்டிங்கில் பேசுகிறது தானே. பல வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் வந்து அந்த கோரிக்கைகளும் நம்ம பார்த்துருக்கோம். குழந்தைகள் தான் அப்பா அம்மா வந்து குழந்தைகள் இது மாதிரி இப்போ வந்து ரீல்ஸ் போடுங்க. அந்தந்த குழந்தைகள் அந்தந்த வீட்டில் அப்பா அண்ணன் அவங்கள்ட்ட வந்து கேட்குற மாதிரியும் அவங்க இனிமேல் வந்து நாங்கள் இதை பயன்படுத்த மாட்டோம், குழந்தைகள் மேலே சத்தியம்னு சொல்லி அவங்கெல்லாம் பண்ணுற மாதிரி ரீல்ஸை போடுங்க. நாட்டுக்கு நல்லது பண்ணுங்க. நீங்கள் போடுற ரீல்ஸ் நாட்டுக்கு நல்லதாக இருக்கட்டுமே. இந்த வெற்றின்றது வந்து இன்ஸ்டாகிராம் மூலமாக இந்த வெற்றி கிடைச்சிருக்கு. நடக்கிறது வந்து ஒரு ரீல்ஸ் ஆட்சி அப்படின்ற ஒரு கருத்தை வந்து திமுகவில் முன்வைக்கிறாங்க. ஒரு மக்கள் முடிவு வந்து அவங்க என்ன ஏற்றுக்கலையோ அப்படின்றது அதன் மூலமாக தான் அது விமர்சனமாக முன்வைக்கப்படுது. அப்படி இல்லை, நீங்களாம் வந்து களத்தில் பார்க்காதனால உங்களுக்கு தெரியலை. அதாவது இப்போ வந்து உங்களுக்கு சமூக வலைதளத்து மூலமாக அந்த பிரச்சாரங்கள் நடந்தது தான் அதிகமான மக்களுக்கு அது போய் சேர்ந்துருக்கு. ஏன்னா நாங்கள் தொகுதியில் எல்லா தொகுதியிலையும் பார்க்குறோம். இல்லை, எல்லா கட்சிகளுமே சமூக வலைதளங்களில் பிரச்சாரங்கள் பண்ணுறாங்க. இருந்தாலும் வேட்பாளர் யாருன்னு தொகுதியில் தெரியும். எல்லா இடத்துலையும் போய் மக்களை சந்தித்து ஓட்டு கேட்பாங்க. நீங்கள் ஒரு தொகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் குறைஞ்சபட்சம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 1500 இடத்துல போய் மக்களை சந்தித்து ஓட்டு கேட்பாங்க. ஸோ அப்போ வந்து வேட்பாளர் யாருன்னு மக்களுக்கு தெரியும். ஸோ அப்போ வந்து மக்கள் வந்து வேட்பாளர்களை பார்த்தும் ஓட்டு போடுவாங்க. ஒரு பக்கம் சமூக வலைதளத்தில் இருக்கிற பிரச்சாரம் இருக்கும். ஆனால் வந்து தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான தொகுதிகளில் வேட்பாளர் யாருன்னு மக்களுக்கு தெரியாது. கண்டிப்பாக அவர் முதலமைச்சரோட முகத்தை வச்சு தான் அவங்க வந்து வாக்களிச்சிருக்காங்க. அதனாலேயே சில தொகுதிகளில் சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய பொறுப்பை உணர மாட்டேங்கிறாங்க. இப்போ வந்து பவர் கட்டில் கரண்ட் இல்லைன்னு சொன்னால் கூட ரொம்ப அலட்சியமாக அதை எடுத்துக்கிறாங்க. காரணம் என்னென்னா அவங்க மக்களை சந்தித்து ஓட்டு கேட்கல. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்காக மக்கள் ஓட்டு போடலன்னு அவங்களுக்கு தெரியும். அந்த பொறுப்பு இல்லாமல் இருக்காங்க. இதெல்லாம் அதில் வந்த காரணம் தான். அதனால் சமூக வலைதளத்து மூலமாக அது நடந்திருக்கு. எல்லா கட்சியும் பண்ணால் கூட அவங்களுக்கு அது மூலமாக நடந்திருக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அதனால் மட்டும்தான் ஜெயிச்சிருக்காங்கன்னு நான் ஏற்றுக்க மாட்டேன். மக்கள் வந்து ஒரு மாற்று சக்தி வேணுங்கிறதுக்கு வாக்களிச்சிருக்காங்க. இந்த மாற்றம் வந்து கூட்டணி ஆட்சிக்கு வித்துட்டு இருக்கு அப்படின்றத வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா பார்க்குறாங்க. தமிழ்நாட்டில் இது மாதிரியான சிறு சிறு கட்சிகளுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கிடைக்காத ஒரு சூழல் தான் இதுவரையும் இருந்திருக்கு. இப்போ வந்து விசிகா வந்து பவருக்கு போயிருக்காங்க, ஐயுஎம்எல் போயிருக்காங்க, காங்கிரஸ் கட்சி வந்து அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்காங்கன்ற ஒரு சூழலை பார்க்க முடியுது. இந்த சூழலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, பங்கேற்கிறதுல வரவேற்கக்கூடியது ஓகே, பங்கேற்றாங்க. ஆனால் வந்து அரசு எடுக்கிற ஒவ்வொரு முடிவுக்கும் அவங்களும் பொறுப்பு. அது அவங்களுக்கு தெரியாமல் முடிவு. இப்போ பயிர்க்கடனே அப்படி தானே. பயிர்க்கடன் தள்ளுபடிங்கிறது இப்போ வந்து இவங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு கேள்வி இருக்கு. ஒரு அரசாங்கத்தில் நீங்கள் பங்குல இருக்கிறப்ப எதுக்காக பங்கெடுக்கிறோம்? அரசாங்கத்தினுடைய முடிவுகளில் நமக்கும் ஒரு பங்கு வேணும், நம்மளை கேட்கணும். அப்போ அரசாங்கத்தினுடைய முடிவுகள் எல்லாம் உங்களை கேட்காமே எடுத்தா பவரை வச்சு நீங்கள் என்ன பண்ண போறீங்க? அந்த பவர்னால பிரயோஜனம் என்ன பிரயோஜனம் இருக்கு? நாட்டுக்கு நல்லது நடக்கணும் இல்லையா? நீங்கள் பங்கு கேட்குறீங்க, பங்கு வாங்குறீங்களா, அதன் மூலமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன நல்லது நடக்கும்? இப்போ பயிர்க்கடன் போல தவறான முடிவுகள் எடுத்தால் அதுக்கு நீங்களும் தான் பொறுப்பாவீங்க. அப்படி நீங்கள் அங்கே இருந்து உங்கள் அனுபவத்தில் நீங்கள் சொல்லணும் இல்லையா? இப்போ இந்த அதிகார பகிர்வை முன் வச்சு திமுக ஆட்சி காலத்தில் யாருக்குமே இது மாதிரியான அதிகார பகிர்வு செய்யலை. அவங்க வந்து சமூக நீதி பேசினாலும் அவங்க வந்து செயல்பாட்டு அளவில் அதை வந்து செய்யலை, வெறுமனே பேச்சளவில் தான் அதை வச்சுருந்தாங்க. இப்போ தாவேக்கா வந்த பிறகு அதை வந்து செயல்பாட்டு அளவில் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத ஒரு கருத்தாக முன்வைக்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது
இப்போ அதிமுகவோ திமுகவோ சமூக நீதிக்கு எதிராக என்ன செய்தார்கள்? அப்படி ஏதாவது செயல்பாட்டை தான் பார்க்கணுமே ஒழிய, நீங்கள் வந்து உடனே அந்த மினிஸ்டர் ரெப்ரசன்டேஷன் மட்டுமே அதுக்கான தீர்வு என்ற அர்த்தம் அல்ல. செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். ஓகே, திமுக கூட்டணி பற்றிய அந்த வருத்தங்களை பதிவு பண்ணீங்க. இப்போ இந்தியா கூட்டணிக்கு வரலாம். இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி இருக்கிற இடத்துக்கு நாங்கள் வரமாட்டோம் அப்படின்ற ஒரு முடிவை முன் வச்சு இந்தியா கூட்டணி கூட்டத்தில் வந்து திமுக பங்கேற்கல. இதை பற்றின உங்களுடைய பார்வை? இல்லை, அதனுடைய முடிவு சரியான முடிவுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து இந்தியா கூட்டணியில் காங்கிரஸை தூக்கி பிடிச்சதே திமுக தான். ஏன்னா நானும் இந்தியா கூட்டணியில் ஒரு கட்சி தலைவர்கள் முறையில் எல்லா இந்தியா கூட்டணி மீட்டிங்க்கும் நானும் போயிருக்கிறேன். அவர் வந்து எப்போவுமே காங்கிரஸ் கட்சியை விட்டு கொடுத்ததே கிடையாது. வட மாநிலங்களில் இருக்கிற பல கட்சிகள் காங்கிரஸுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுத்தாலும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் எப்போதுமே அதை விட்டு கொடுத்தது கிடையாது. அதனால் வந்து கண்டிப்பாக அவருக்கு ஒரு கோபம் இருக்கும். அப்படி இருக்கிறப்ப இவங்க வந்து இன்றைக்கு நம்மளை விட்டு போயிட்டாங்கன்னா ஆதங்கம் இருக்க தான் செய்யும். அது காங்கிரஸ்காரர்களே ஒப்புக்கொள்வார்கள். அடுத்து உங்களுடைய நடவடிக்கை என்னவா இருக்க போகுது? அடுத்தடுத்த தேர்தல் களத்தில் உங்களுடைய வியூகம் என்னவா இருக்க போகுது? ஏன்னா தாவேகாவை நோக்கி பல கட்சிகள் வர்றாங்க. இப்போ அதிமுகவிலேருந்து பல தலைவர்கள் தாவேகாவுக்கு படையெடுக்க பார்க்க முடியுது, திமுகவுக்கும் சேர்றாங்க. பட் எப்படியான ஒரு புதுவித அரசியல் சூழல் உருவாயிருக்குல்ல, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, என்னுடைய நோக்கம் இன்று ஆட்சி அமைந்திருக்கிறது. இந்த ஆட்சியின் மூலமாக தமிழ்நாட்டுக்கு, குறிப்பாக கொங்கு மண்டலத்திற்கு என்னவெல்லாம் நாங்கள் கோரிக்கையை தொடர்ந்து வைத்து கொண்டிருக்கிறோமோ அவற்றையெல்லாம் நிறைவேற்றுவதற்கு ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளை அறிக்கைகள் மூலமாகவோ அல்லது நேரடியாக சந்தித்தோ இது மாதிரி விஷயங்களை செய்வது ஒரு அரசியல் கட்சியினுடைய கடமை. ஸோ அந்த விஷயத்தில் தான் பல்வேறு விஷயங்களை நம்ம சொல்ல இருக்கோம். இதுதான் இன்றைக்கு உள்ள நோக்கம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து தமிழ்நாடு பூரா எல்லா இடத்துலையும் கேன்சர் அதிகமாக இருக்குது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்குமே தெரியும், அவங்களுடைய சுற்று வட்டாரத்தில் நிறைய பேர்த்துக்கு கேன்சர் அப்படின்னு சொல்லி உயிரிழப்புகள், அதே போல் சிகிச்சைகள். ஏன்னா அது வந்து ரொம்ப காஸ்ட்லியான சிகிச்சையாக இருக்கிறதுனால பல பேர் அஃபோர்டபுளாக இல்லை. இதில் என்ன அப்படின்னு சொன்னால், ஏன்னா இன்றைக்கி இருக்கிற இந்த சூழ்நிலைகளில் இதை வந்து கேன்சர் வந்துருச்சுன்னு தெரியறதுக்கே வந்து அவங்க அந்த ஸ்டேஜ் தாண்டிடுது. அதனாலேயே உயிரிழப்புகள் அதிகமாகுது. அப்போ வந்து 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு பெட் ஸ்கேன் பண்ணணும். ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு பெட் ஸ்கேன் பண்ணணும். பெட் ஸ்கேனில் மட்டும்தான் இது வந்து டிடெக்ட் ஆகும். யாருமே வந்து பெட் ஸ்கேன் வந்து ரெகுலராக பண்ணி பார்த்துக்கிறது இல்லை. ஏன்னா ரொம்ப காஸ்ட்லி அஃபேர் அது. இது வந்து தனியார் மருத்துவமனைகளில் போய் பெட் ஸ்கேன் பண்ணணும்னு சொன்னால் அது எல்லாத்துக்குமே அஃபோர்டபுள் கிடையாது. அப்போ அரசாங்கம் என்ன யோசிக்கணும்னா, மக்கள் இன்றைக்கி காப்பாற்றணும். இன்றைக்கி வந்து கேன்சர் பேஷண்ட்லாம் அவங்களெல்லாம் காப்பாற்றணும், அல்லது வந்து அடித்தட்டு மக்கள் அந்த நோயால் பாதிக்கப்பட்டிருக்கப்ப அவங்கள பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னால், அதாவது ப்ரியராக கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த பெட் ஸ்கேன். அப்போ 50 வயசுக்கு மேலே இருக்க யாராக இருந்தாலும் ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு முறை பெட் ஸ்கேன் பண்ணிக்கலாம். அதன் மூலமாக அதை வந்து கண்டுபிடிச்சா அதுக்கு ட்ரீட்மெண்ட் உண்டு. ஏர்லியர் ஸ்டேஜில் கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னால் அதுக்கு ட்ரீட்மெண்ட் உண்டு. கண்டுபிடிக்கிறது இந்த பெட் ஸ்கேன் மூலமாக தான் பண்ண முடியும். ஆனால் அது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கிறதுனால இந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் எல்லாருனாலையும் வசதியாக இருக்கிறவங்க பண்ணிக்கிறாங்க, அவங்களால பண்ண முடியல. ஆனால் எல்லா அரசு மருத்துவமனைகளுக்கும் பெட் ஸ்கேன் மெஷின் வைக்கணும். அதை வந்து ஃப்ரீயாக பண்ணணும். மக்களுக்கு வந்து ஃப்ரீயாக பண்ணாங்கன்னு சொன்னால் இந்த அடித்தட்டு மக்கள் கேன்சரால் பாதிக்கப்பட்டு உயிரிழப்புகள் நடப்பதை தடுக்க முடியும். ஸோ இது மாதிரி விஷயங்களை நான் அரசாங்கத்தில் சொல்லி அதை நடத்த வேண்டும் என்று இன்றைக்கு நான் அந்த எண்ணத்தில் தான் நம்ம இருக்கிறோம். அதனால் நடத்துகிறாங்க. இப்போ வந்து 717 மதுக்கடைகளை மூடிவிட்டோம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் தகவல் அறியும் உரிமை சட்டத்திலே கேட்டால் அது தகவல்களை தர மறுக்கிறார்கள். அது ஏன்னு தெரில. ஒரு யதார்த்தமான அரசாக இருக்க வேண்டும். அரசு ஒரு யதார்த்தமான அரசாக இருக்க வேண்டும். அப்படித்தான் முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் மக்களிடத்திலே வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். அப்போ வந்து தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் வந்து ஏன்னா வந்து இப்போ சொல்லி 1 மாதம் ஆகிப்போச்சு. அப்போ அந்த எத்தனை கடைகள் இப்போ இருக்குன்னா அந்த தரவுகளே கொடுக்கறதுக்கு மறுக்கிறாங்க. இன்னொன்று, அதாவது இப்போ வந்து ஊழல் லஞ்சமில்லாத டெண்டர் முறை நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதன் மூலமாக அரசனுடைய அந்த நிதி அதிகமாக வீணாக செலவு பண்ணாமல் யார் பாக்கெட்டுக்கு அது போகாமல் அது பாதுகாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அது அதாவது இப்போ வந்து நம்ம வந்து எல்லா டெண்டர்லேயும் ஒரு 15% குறையணும். 15% இப்போ இருக்கிற பட்டியல் ரேட் இருக்கு இல்லையா, பட்டியலில் இருக்கிற அந்த ரேட்டில் 15% குறைக்கணும். குறைச்சிட்டா எந்த ஒப்பந்தக்காரரும் யாருக்கும் லஞ்சம் தரமாட்டாங்க, இல்லைன்னா வேலை எடுக்க மாட்டாங்க. ஸோ அப்போ ஒரு 15% அவங்க வந்து அரசாங்கம் வந்து குறைக்கிறதுக்கு முடிவெடுத்தாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக
ஒரு லஞ்சம் இல்லாத ஊழல் இல்லாத ஆட்சியை இவர்கள் நடத்துவதற்கு முயற்சிக்கிறார்கள் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியும். உத்தரவு போட்டால் நடக்காது. லஞ்சமே யாரும் வாங்காதீங்க அப்படின்னு அதிகாரிகளுக்கு உத்தரவு போடுவதன் மூலமாகவோ அல்லது அமைச்சர்களுக்கு உத்தரவு போடுவதன் மூலமாகவோ இது நடக்காது. ஆனால் எதுவாக இருந்தாலும் அந்த சிஸ்டத்தை கரெக்ட் பண்ணாதான் உண்டு. அப்போ டெண்டர் முறைகளில் பார்த்தா ஒரு 15% அந்த விலைப்பட்டியலே குறைக்கணும். குறைச்சிட்டா ஒப்பந்தக்காரர்கள் அதுக்கு மேலே எடுத்து அவங்க ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அது ஒன்று நடக்கும். அதே போல் இப்போ நீங்கள் பத்திரப்பதிவு அலுவலகங்களில் அதிகமான லஞ்சம் இருக்கிறது என்ற பேச்சு இருக்கிறது. அதை நாங்கள் தடுக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். நான் வரவேற்கின்றேன். யாரெல்லாம் இப்போ ஆன்லைனில் தான் பண்ணுறாங்க, ஆன்லைனில் தான் என்னைக்கு டேட்டு என்னங்கிறத வாங்குறாங்க. அப்படி ஆன்லைனில் வாங்கும்போது அந்த பத்திரப்பதிவு அலுவலகத்தில் சப் ரெஜிஸ்ட்ரார் ஒரு பத்திரத்தை எனக்கு பதிவு பண்ண முடியாதுன்னு ரிஜெக்ட் பண்ணுறாருன்னா அது சென்னையில் அது உடனே இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகணும். ஏன் ரிஜெக்ட் பண்ணுறாங்கிறத இங்கே ஒரு டீம் ஆராயணும். தமிழ்நாடு பூரா ரிஜெக்ட் ஆகிற பத்திரத்தை மட்டும் அதை பண்ணினாங்கன்னு சொன்னாவே கண்டிப்பாக லஞ்சத்தை குறைக்க முடியும். அதை பண்ணாமல் லஞ்சத்தை குறைக்க முடியாது. நிச்சயமா உங்க நேரத்துக்கு நன்றி சார். நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி. 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.